கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று திருவிழம் பற்றுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை இந்த செய்தியின் மூலமாக தெரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இதில் 3 காலங்களையும் குறிப்பிடுகிறது பார்க்கிறோம். முன்னாடி இருந்த தேவன், இப்பொழுது இருக்கிற தேவன், வருங்காலத்தில் இருக்க போகிற தேவன். 3 தேவனும் ஒன்று தான். மட்டுமல்ல, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆகவே தான் சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். அவரே ஆரம்பம், அவரே முடிவு. இந்த தேவனை நாம் எதற்கு ஒப்பிட முடியும்? இந்த தேவனுக்கு முன்பாக நாம் எம்மாத்திரம்? இவ்வளவு பெரிய தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்முடைய தேவனை சேராபீன்கள், 6 செட்டைகளை உடைய சேராபீன்கள் அவரை போற்றி பாடினார்கள். அந்த ஒவ்வொரு சேராபீன்களுக்கும் 6 செட்டைகள் இருந்தன. 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஹல்லேலூயா. 6 செட்டைகளை உடைய சேராபீன்கள் தேவனை பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று வாழ்த்தி பாடினார்கள். அவைகள் தங்கள் செட்டைகளாலே தங்களை மூடி இருந்தன. அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த தேவ தூதர்களே அப்படி தேவனை ஆராதிக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் எம்மாத்திரம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 4-5 வசனங்கள். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். இப்போ மனிதர்களாகிய நாம் தேவ தூதரிலும் சற்று சிறியவர்கள். இந்த சேராபீன்களே தேவனை இவ்வளவு பரிசுத்தமாக பயபக்தியாக ஆராதிக்கும் பொழுது அவைகளை விட சிறியவர்களாகிய மனிதர்களாகிய நாம் எவ்வளவு பயபக்தியாக தேவனை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? வானம் அவருக்கு சிங்காசனமாம், பூமி பாதபடியாம். அப்படியானால் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்! நாம் ஒருவேளை ஆராதனை செய்கிறதே ஒரு சிலுவையை நினைக்கலாம், சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நினைக்கலாம். ஒரு மனித ரூபமாக இயேசு இருந்ததுனால் நாம் அவ்வாறாக நினைக்கலாம். உண்மையிலேயே அப்படி அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லுகிற தேவன். ஆகவே மிகுந்த பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருக்கு பிரியமாயிருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கீங்கப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்லியிருக்கீங்க. சேராபீன்கள் தங்களை செட்டைகளாலே மறைத்து கொண்டு தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று போற்றி கொண்டிருக்கின்றனப்பா. நாங்களும் மிகுந்த பயபக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய ஆதியும் அந்தமான உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம்.
மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.